வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜாவாஸ்கிரிப்ட்ஸில் பாருங்கள், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியும் நம்மளால். வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், சர்வர் அப்ளிகேஷன்ஸ், இது மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா 2 பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஆங்குலர் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரிஸ். நம்ம ரூல்ஸு போனதுலேயே பார்த்தோம். நம்ம எல்லாம் கண்டிப்பாக ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட் பார்க்கலாம். எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கோட் எடிட்டரில் டைப் பண்ணி அது அவுட்புட்டில் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பார்க்கலாம், அவுட்புட், அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எடிட்டரில் நம்ம எங்கே எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் டேக் எங்கே யூஸ் பண்ணுறது பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்கிரிப்ட் டேக் ஹெட்டில் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டேக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல்னால் நம்ம ஸ்கிரிப்ட் சோர்ஸுன்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கணும். sample.jsன்ற ஃபைல் நேம் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு ஃபைல் வெளியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணலாம் ஹெட் டேக்குள்ளே. இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல் நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம், லிங்க் பண்ணுவோம். இன்னொன்று பாடி டேக்கோட கடைசியில் நீங்கள் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணலாம். HTML ஃபைல்லையே பாடி டேக்கோட கடைசியில் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கண்டென்ட், பாடியோட கண்டென்ட்டுக்கு கீழே வரணும் கடைசியில். ஸ்கிரிப்ட் டேக் நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி இங்கேயே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதுக்குள்ள document.writeLine அப்படின்றது ஒரு பிரிண்ட் பண்ணுற மெத்தடு. பாருங்கள், நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் டேக் ஒர்க் ஆகுது. பாடி டேக் கடைசியில் அடித்து நம்ம பாருங்கள் how are you போட்டோம், ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மெத்தடு. இப்போ HTML ஃபைல்லேருந்து வெளியில் நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் பண்ணணும். HTML ஃபைலோட முன்னாடி நம்ம CSS எல்லாம் லிங்க் பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும். CSS லிங்க் பண்ண மாதிரியே வெளியில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் பாருங்கள், sample.js க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அது லிங்க் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஹெட் டேக்கில் பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் போய் sample.jsல டைப் பண்ணுறோம். அதே இது பண்ணிக்கலாம். document.writeLine ரைட்டுன்னு கொடுக்கலாம், ரைட் லைன்லேன்னு கொடுக்கலாம். LN போட்டால் லைன், ரைட் லைன். இப்போ பாருங்கள், நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் டபுள் கோச்சுக்குள்ளே அலோவர்ட் கொடுக்கணும். இப்போ எந்த லெட்டர்ஸும் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம கோச்சில் தான் கொடுக்கணும். சிங்கிள் கோச் ஆர் டபுள் கோச். பாருங்கள், இப்போ அலோவர்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எக்ஸ்டர்னல் ஃபைலில் நம்ம பிரிண்ட் பண்ணுற மெத்தடு. எக்ஸ்டர்னல் ஃபைல்னால் நம்ம வெளியில் ஒரு HTML ஃபைல்லேருந்து வெளியில் க்ரியேட் பண்ணி, இப்போ மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் நம்ம இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஃபைலில் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஜாவாஸ்கிரிப்ட். பாருங்கள், எவ்ரிபடி வெல்கம் அப்படின்னு போட்டோம். வெல்கம் எவ்ரிபடி, அது வந்துருச்சு.
இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ப்ரௌசரில் என்ன வேணுமோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் கொடுத்து பார்க்கலாம். கிளாஸ் வீடியோவில் நம்ம ஹலோ வேர்ல்டு அடித்து பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மெத்தட்ஸு நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து இதுலேயே வந்து எத்தனை மெத்தட் இருக்குது, அவுட்புட் எடுக்கிற மெத்தடு அதுவும் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஹெட்டில் யூஸ் பண்ணலாம், பாடியோட கடைசியில் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸ்டர்னல் ஃபைல்லையே வந்து நம்ம லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அலர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவுட்புட் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், அலர்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் வந்து அதேமாரி டபுள் கோட்ஸ்குள்ளே ஹாய்ன்னு கொடுக்குறோம். பாருங்கள், அலர்ட் எப்படி வருது பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மேலேருந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி ஹாய் வந்துருச்சு நமக்கு. நீங்கள் நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எதோ அலர்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. மேலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், நம்ம அந்த ஓகே கொடுக்கணும், கொடுத்தா போயிடும். பாருங்கள், இப்போ வேறு குட் மார்னிங் போடலாம். குட் மார்னிங் போட்டால் பாருங்கள் இப்போ வந்துடும். இப்போ நம்ம அதை ஓகே கொடுத்து அது பழைய இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ குட் மார்னிங் வந்து கண்ட்ரோல் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குட் மார்னிங் வந்துருச்சு அலர்ட் பாக்ஸில். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அலர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் பே சைட் கிளிக் அகெயின் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், திருப்பி அது வந்து டிஸ்பிளே வந்துடுச்சு. திஸ் இஸ் பே சைட் கிளிக் அகெயின். ஓகே, இப்போ நம்ம அலர்ட் பாக்ஸ் அருமையாக ஒர்க் ஆகுது. இன்னொரு பிரிண்ட் பண்ணுற மெத்தட் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். டாக்குமெண்ட் டாட் ரைட் லைன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் பாருங்கள் கோச்சுக்குள்ளே ஹலோ அப்படின்னு அடிக்கிறோம். ஹலோ பாருங்கள், ஹலோ வந்துருச்சு. இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு அடிக்கலாம், அதை அடித்தாலும் வந்துடும் நமக்கு. டைரெக்டாக ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிக்கணும். டாக்குமெண்ட் டாட் ரைட் லைன். அது மாதிரி அவுட்புட் மெத்தட் டைப் பண்ணி பார்க்குறோம். பொறுமையாக நீங்கள் ஒவ்வொன்றா பழகிங்க. அவுட்புட் மெத்தட் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மறக்காது. நல்லா பொறுமையாக வந்து பழகிக்கலாம். நீங்களும் கூடவே வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கன்சோலில் வந்து ஒரு பார்க்குற மெத்தட் இருக்குது. இப்போ பாருங்கள், கன்சோல் டாட் லாக்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதே மாதிரி அந்த கன்சோல் டாட் லாக் ஹலோ எவ்ரி ஒன் போடலாம். கோச்சுக்குள்ளே அடிக்கணும், இல்லைன்னா எரர் ஆயிடும். சிங்கிள் கோச் டபுள் கோச்சில் அடிக்கணும், செமிகாலன். பாருங்கள், இப்போ ஒன்றுமே வரல, நமக்கு ஒன்றுமே வரல. ஏன்னா கன்சோல்ன்றது வந்து ஒரு ப்ரௌசர் இன்ஜின் அது. பாருங்கள், இப்போ உள்ளே போய் தான் பார்க்கணும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்பெக்ட் இருக்கும், இன்ஸ்பெக்ட்குள்ளே போங்க. ப்ரௌசரோட உள்ளே வந்து இன்ஜின் இருக்கும், அதான் கன்சோல், அதுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். கன்சோல் போய் கிளிக் பண்ணிங்க. கன்சோலில் போனோம்னா நம்ம அடிச்சது பாருங்கள், ஹலோ எவ்ரி ஒன் அங்கே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பர் ஆகணுன்னா கன்சோல் யூஸ் பண்ணி பழகிக்கணும்.
குட் மார்னிங் கொடுத்து பார்க்கலாம் கன்சோலில். பாருங்க console.log குட் மார்னிங் வந்துருச்சு. பாருங்கள் அதே திருப்பி இன்னொரு காப்பி எடுத்து போட்டுக்கலாம். console.log இங்கே எத்தனை வேணால் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ குட் ஈவினிங் கொடுக்குறோம். பாருங்கள் இப்போ சேவ் பண்ணி பார்க்கும்போது குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஈவினிங் ரெண்டுமே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் console.logல போய் டைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து a = 10 நம்பர் ஒன்று வேணும் எனக்கு. அப்போ வந்து a = 10ன்னு கொடுக்குறோம். அப்போ எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னா console.log ப்ராக்கெட்ஸில் a, நமக்கு ஏயோட தான் தெரியணும் வேல்யூ. அப்போ பாருங்கள் 10 வந்துருச்சு. நம்பர் 10 அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து ஒரு நேம் வேணும். ஒரு நேம் வேணும்னா என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஏதோ ஒரு இதில் கொடுத்துக்கலாம். லெட்டர்ஸ் v = bன்னே கொடுத்துக்கலாம். b = கப்பில், கோச்சுக்குள்ளே தான் அடிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங் ஆயிரும். லெட்டர்ஸ்னும் போது ஸ்ட்ரிங் ஆயிரும். அப்போ நம்ம வந்து சிங்கிள் கோச் இல்லைன்னா டபுள் கோச்சுக்குள்ளே அடிக்கணும், இல்லைன்னா எரர் வரும். console.log b ப்ராக்கெட்ஸில் b அடிங்க. இப்போ பாருங்கள் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கப்பில் வந்துருச்சு. அவுட்புட் வந்து கப்பில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸு இதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அதெல்லாம் க்ளீனாக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம். JavaScript கமெண்ட்ஸ் எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் அது கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடுச்சு அங்கே கன்சோலில். இப்போ பாருங்கள் document.writeLine கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸ், JavaScript கமெண்ட்ஸ். பாருங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள். இந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் எப்படி கமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள் இப்போ முதல்ல வந்து நம்ம document.writeல வந்து ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். பாருங்கள் 5000 வந்துருச்சுங்களா. ஏ வந்து 5000, 5000. இப்போ அது கமெண்ட் பண்ணணும் எனக்கு. பாருங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்லாஷ் இருக்கு இல்லைங்களா, அது 2 டைம் அடிக்கணும். 2 ஸ்லாஷ் கொடுத்தா அதுக்கு அந்த லைன் கமெண்ட் ஆயிரும். அது வந்து ரீட் ஆகாது. பாருங்கள் அது ரீட் பண்ணாமல் அப்படியே வந்து போயிடும் கமெண்ட் பண்ணோன்னா. அதே மல்டி லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முன்னாடி அடித்து வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் எல்லாமே கன்சோலில் வந்துடும். அது கமெண்ட்ஸ் எடுத்து விட்டோன்னே பாருங்கள் எல்லாமே பழையபடி வந்துருச்சு. திருப்பி கமெண்ட் பண்ணுறோம். பாருங்கள் எல்லாமே வந்து கமெண்ட் ஆகிரும். பாருங்கள் இப்போ அது வந்து அது ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கமெண்ட் இல்லாததான் ரீட் ஆகும். இதான் வந்து மல்டி லைன் கமாண்ட். அந்த ஸ்லாஷ் ஸ்டார் அடிக்கணும். அதேமாதிரி அந்த எங்கே நம்ம கமாண்ட் முடிக்கிறோமோ அங்கே திருப்பி ஸ்டார் அடித்து அந்த ஸ்லாஷ் அடிக்கணும். அது மல்டி லைன் கமாண்டு. ஒரே லைனில் வந்து 2 ஸ்லாஷ் மட்டும் அடித்தோன்னா சிங்கிள் லைன் கமாண்டு.
ஸ்லாஷு ஒரு ஸ்டார் அடித்து க்ளோஸிங்கை வந்து அடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.